பார்க்கலாம். நாம் தொடர்ந்து அடிப்படையான சத்தியங்களை கற்று வருகிறோம். மனம் திரும்புதலின் ஆசீர்வாதங்கள். இன்றைக்கு மனம் திரும்புதலின் ஆசீர்வாதம். தாவீது தன் வாழ்க்கையில எல்லா கட்டங்களிலும், அதாவது எல்லா படியிலும் மனம் திரும்புதலை தெளிவா செய்தான். நாம தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாடு யெகோவா என்று, யெகோவா தேவன் என்று சொல்லுகிறது. அவர் மகா பரிசுத்தமுள்ள தேவன். ஆனா கிறிஸ்து புதிய உடன்படிக்கையில கிறிஸ்து நமக்கு என்ன வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார்னா, அவர் நமக்கு பரம தகப்பன், நாம அவருடைய பிள்ளைகள். ஏன் தெரியுமா? நமக்கு ரட்சிப்பு என்ற ஒரு வாசல் அவர் திறந்துட்டார். கிறிஸ்து வந்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து நம்முடைய பாவ பிராயச்சித்தத்தை அவர் செய்துட்டார். நீங்க கிறிஸ்து சிலுவையில நமக்கு சம்பாதித்த ரட்சிப்பை வந்து அது விலையேற பெற்றது. அது தேவனுக்கு முன்பாக விலைக்கரையமா செலுத்தப்பட்டாயிற்று. இப்ப நம்ம கிறிஸ்துவின் மூலமா பிதாவை நோக்கி பார்க்கிறோம், அவரிடத்துல மனம் திரும்புகிறோம். பாருங்க, தாவீது சொல்லும்போது, இந்த மனம் திரும்புதலை பற்றி சொல்லும்போது, அந்த உமக்கு விரோதமாக அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவார். சங்கீதம் 51ல அந்த வார்த்தை இருக்கிறது. அந்த மனம் திரும்புதல், உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அங்க பாருங்க, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக பாவம் செய்தேன். பாவம் செய்து உம்முடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். தாவீது இதை எழுதும் போது வந்து பாத்தீங்கன்னா, ரட்சிப்பு இல்லை, சிலுவை கிடையாது, கிறிஸ்து நாதர் கிடையாது, இந்த வழி தெரியாது. அவருக்கு தெரியும், என்ன தெரியும் அப்படின்னா, நான் பாவி, நான் பெரிய பாவம் செஞ்சிட்டேன் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருக்கு மனசாட்சியில குத்தப்பட்டு அவர் வருகிறார். அதே மாதிரி தான் நாமும் மனசாட்சியில குத்தப்பட்டு வருகிறோம். ஆனா நம்முடைய பாவத்திற்கான பிராயச்சித்தம் கிறிஸ்துவால என்ன செய்யப்பட்டாயிற்று? ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டாயிற்று. அந்த தண்டனையை அவர் அனுபவிச்சதுனால பூமியில் உள்ள எல்லாரும் அவருடைய பிள்ளைகளா மாறிடுறோம், கிறிஸ்துவின் வழியா. அதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நாம ஏன் கிறிஸ்துவின் சபைக்கு வருகிறோம் அப்படின்னா, கிறிஸ்து தான் எனக்காக பாடுபட்டார், சிலுவையில மரித்தார். இப்ப பிதா எனக்கு யாரு தெரியுமா? கிறிஸ்துவின் மூலம் பிதா குமாரனுக்கு தகப்பனா இருக்கிறார், கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கிறார். இப்ப நம்ம அந்த நற்செய்தியினுடைய மகிமை நமக்கு புரியணும். இப்போ நாம தேவ சன்னிதானத்துல நிக்கிறோம், அவர் பிதா, நான் கிறிஸ்துவின் மூலமா அவருடைய பிள்ளை. அதான் 3:16 நமக்கு சொல்லுது. யோவான் 3:16 தான் சொல்லுது. 1:12, யோவான் 1:12 ரொம்ப தெளிவா சொல்லுது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா இவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாயிரு. அப்போ கிறிஸ்துவின் நாமத்துல விசுவாசம் வச்சு, அந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? நான் பாவி, ஏன் பாவத்துக்காக கிறிஸ்து மன்னித்தார், நான் கிறிஸ்துவின் அந்த சிலுவைக்கு முன்னால எனக்காக பாடுபட்ட என் மேல வைத்திருக்கிற அன்பை வைத்து நான் அவர் மூலமா பிதாவினிடத்துல வருகிறேன். இப்ப நமக்கும் பிதாவுக்கும் உள்ள உறவு என்ன? அப்பா மகன் உறவு, மகா உறவு. இதை நீங்க புரிஞ்சுக்கிறணும். மனம் திரும்புதல்ல முதல் பாயிண்ட் இதுதான். கிறிஸ்து நமக்காக பிராயச்சித்தம் செய்ததுனால அவருடைய ரத்தம் நம்மை மீண்டும் மீண்டும் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறது, நம்முடைய ஜென்ம சுபாவத்தை மாற்றுகிறது. அப்போ மனம் திரும்புதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் சம்பவம் இல்லை. ஒரு நாள்ல பாவத்தை அறிக்கையிடுகிறது, ஒரு நாள்ல நாம வந்து மனஸ்தாபப்படுகிறதோட நின்று விடுகிறது இல்லை. பிதாவை குறித்து சொல்லுகிறது என்ன சொல்லுது? அதுல பாத்தீங்கன்னா, அந்த 51:17, தேவனுக்கே இருக்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். தாவீது இப்படி எழுதுகிறார். எப்படின்னா, உடைந்த இருதயத்தோட மனஸ்தாபப்பட்டு தன்னுடைய பாவத்திற்காக உண்மையாக அறிக்கையிடும் போது
தேவன் அதை என்ன என்ன சொல்லியிருக்காரு? தேவனுக்கு ஏற்கும் பலி அது. தேவனுக்கு ஏற்கும் பலி. இப்போ நாம பிதாவுக்கு முன்னால அவருடைய பரிசுத்தத்தை பார்த்து நம்முடைய அசுத்தத்தை பார்க்கிறோம். அதான் நமக்கும் தாவீதுக்கும் உள்ள வேறுபாடு. தாவீதுக்கு என் பாவம் என் கண்களுக்கு முன்பாக நிற்கிறது என்று சொல்லுகிறார். 31ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். சங்கீதம் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 38, என் அக்கிரமம் என் பாவம் எப்பொழுதும் என் கண்களுக்கு முன்பாக நிற்கிறது. 38 பாருங்க, எப்போதும் என் கண்ணுக்கு முன்னால இருக்கு. அது என்னை விட்டு போறதில்லை. அந்த அந்த வசனத்தை பாருங்க, நீங்க 51:2 என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எனக்கு முன்பாக எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. பாவ உணர்வு என்ற ஒரு நிலையில வரும்போது அது பிதா வெறுக்கிற ஒன்று. ஆனா குமாரன் மூலமா நம்ம போறதுனால அவருடைய பரிசுத்தத்துக்கான ஒப்பான ஒரு பரிசுத்தம் நம்மகிட்ட இல்லை. இப்ப நம்ம கழுவப்பட்ட பாவி, அதை புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாட்டில் பலி, புதிய ஏற்பாட்டில் ஒரே பலி கிறிஸ்து. அப்ப கிறிஸ்துவின் மூலமா நம்ம பிதாவின் இடத்துல போகும்போது ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்தத்துக்கு ஒப்பான பரிசுத்தம் நமக்கு வரும்படி நம்முடைய அசுத்தத்தை அவர் காட்டுகிறார். பழைய ஏற்பாட்டில் செய்த பாவத்தை அறிக்கையிட்டு கொண்டே இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஏற்கனவே செய்த பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு. இப்போ அவருடைய சமூகத்துக்கு வரும்போது நம்முடைய பரிசுத்தத்தின் அளவு, அதாவது அது எந்த அளவுக்கு தரங்கட்டதா இருக்கு, ரொம்ப கீழே இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ இந்த ஒரு கருத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்பாட்ட போறதுக்கு இப்போ பாருங்களேன், ஒரு தகப்பன் இடத்துல ஒரு பிள்ளை, ஒரு 2 வயசு 3 வயசு பிள்ளை ஓடி வருது. அந்த பிள்ளை தான் பாவத்தை பார்க்காது, அதாவது அசுத்தத்தை பார்க்காது, அப்பான்னு ஓடி வரும். ஆனால் அப்பா தான் அந்த பிள்ளைய தூக்கி கழுவி அது சுத்தமாக்கி அணைத்து கொள்ளுகிறார். புரியுதா உங்களுக்கு? பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் உள்ள வேறுபாடு உங்களுக்கு புரியுதா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஒரு பாடத்தை தான் நம்ம இன்றைக்கு படித்து கொண்டு இருக்கிறோம். இதுல சோர்ந்து போகிறதுக்கோ குற்ற உணர்வு அடைவதற்கோ இங்க இடமே இல்லை. பிசாசு உங்களுக்கு என்ன கொண்டு வருவான் தெரியுமா? குற்ற உணர்ச்சியை கொண்டு வருவான். நீ இப்படி பேசினவன் தானே, நீ இப்படி பேசினவன், நீ இப்படி செஞ்சவன் தானே அப்படின்னு குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். இங்க புதிய ஏற்பாட்டில் குற்ற உணர்வுக்கு இடம் இல்லை, மனம் திரும்புதலுக்கு தான் இடம். உங்களுக்கு இதனுடைய மெல்லிய பக்கங்கள் உங்களுக்கு புரியணும். குற்ற உணர்ச்சி அடையிறதுக்கு நீங்க இடம் கொடுக்காதங்க. குற்ற உணர்வு அடைவது பிசாசு உண்டாக்குகிற ஒரு தவறான சிந்தை. ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறா? என் பிள்ளை என்ன போல மாறணும்னு எதிர்பார்க்கிறா. அதற்கான மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதல்ல மிக முக்கியமான ஒன்று, நீங்களும் நானும் பிதாவுக்கு முன்னால நிற்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நம்முடைய தகப்பன் நல்ல தகப்பன், நேசிக்கிற தகப்பன், அன்பான தகப்பன், எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிற தகப்பன். உங்களுக்கு இது புரியுதா? உங்களுக்கு ரட்சிப்பின் வழியா நீங்க வர்றதுனால நீங்க எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கிறவார். அந்த தகப்பனை தான் நம்ம நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஒரு ஓமையை சொல்லுவார். ஓமையெல்லாம் பரலோக உண்மைகளை எளிய கதைகளில் சொல்றது. பரலோக உண்மை அது விளங்கவே முடியாது. அதை விளங்கி கொள்ள நமக்கு அது இயலாது. அந்த பெரிய உண்மையை சின்ன கதை மூலமா சொல்றார். அதுல அவர் சொல்றது பார்த்தீங்கன்னா, லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நீங்க 32 வரைக்கும் அந்த ஓமை சொல்லப்படுகிறது. அது